ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங், எஸ்ஆர் நோ, மேரேஜ், கேரியர் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். உங்களுக்கு ஏதாவது ரீடிங் தேவைப்பட்டால் லைவ் வரும்போது கண்டிப்பாக கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்த்துக்கான லவ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். லவ்வர்ஸ்க்கான ரீடிங். இதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு லவ் மெசேஜ், உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருந்திருக்கீங்க. இவங்க ஹெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் அ பேஷன் திஸ் இன்டென்ஸ். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஈர்ப்பு மாதிரி அவங்க வேறு யார்கிட்டையுமே உணர்ந்ததில்லை. அது அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபை அவங்க வேறு யார்கிட்டையுமே உணர்ந்ததில்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு வேறு யார்கிட்டையுமே வந்ததில்லை உங்கள் பார்ட்னருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு அன்போ ஒரு காதலோ இல்லை இம்ப்ரெசிவோ ஏதோ பண்ணுறத நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. உங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. உங்களோட பார்ட்னரை நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு லவ் மெசேஜ். அடுத்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கில்ட்டி. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க இப்போது டைமில் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக கில்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களை ஹேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதிலிருந்து எப்படி உங்களை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை நீங்கள் அவங்கள ஹேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கில்ட்டியாக இருக்கீங்க. ஐ ஃபீல் பெயின் ஃப்ரம் த டேமேஜ் ஐ அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கில்ட்டியான தன்மையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஏற்படுத்திய காயங்கள் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கலாம், இல்லை அவங்க ஏற்படுத்தின ஒரு கஷ்டங்கள், காயங்கள், பேச்சில் ஹேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களை ஏதோ ஹேட் பண்ணியிருக்கலாம். ஸோ கில்ட்டியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னரை சந்தித்து இல்லை கால் பண்ணி நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை க்ரோத்தோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இதே கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆன் ஆக முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை பற்றி, அதாவது அவங்க பிரேக்கப் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்கள சீட்டிங் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட லைஃப்பில் ஏதோ பாஸ்ட்டில் நடந்ததை மனசில் வச்சுட்டு ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க, ஹேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க அவங்கனால அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. சப்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மெஸ் அப் தி குட் திங்ஸ் இன் மை லைஃப் சம்டைம். உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நல்லதாக உங்களை தேடி வருது, ஆனால் நீங்களே அதை குழப்பிக்கிறீங்களோ பாஸ்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப குழப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நிறையா போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே இது நல்லதாக இருக்குமா, திரும்பியும் இது நம்ம லைஃப்க்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்கள் ஃப்யூச்சரை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிருங்க. அப்போ தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.